Hi students, இன்னைக்கு chapter 7ல mensuration example 7.1 தான் பார்க்க போறோம். Question பார்த்தீங்கன்னா a cylindrical drum has a height of 20 cm and base radius of 14 cm. Find its curved surface area and total surface area. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ட்ரம், அதாவது சிலிண்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சிலிண்டரை நம்ம வரைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் வரைஞ்சாச்சு. ஸோ சிலிண்டரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 20 சென்டிமீட்டர். ஸோ 20 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் ரேடியஸ் எவ்வளோ, 14 சென்டிமீட்டர். ஸோ அது ரெண்டுத்தையுமே எடுத்து கிவனில் எழுதிடலாம் நம்ம. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். டு ஃபைண்ட் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சொல்யூஷனில் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், இந்த சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், கியூபாய்ட், கியூப், இது எல்லாத்துக்கான ஷேப்ஸ்க்கான ஃபார்முலாஸும் நம்மளுக்கு புக்கோட இந்த சாப்டரோட எண்டில் கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2πRH. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2க்கு பதிலாக 2 போட்டாச்சு, இன்டூ பைக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க 22/7, இன்டூ ஆருக்கு பதிலாக நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க 14 அண்ட் ஹெச்சுக்கு பதிலாக 20. ஸோ இப்போ நம்ம 7 1s ஆர் 7 2s ஆர் கேன்சல் பண்ணியாச்சு. 2 இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல என்னென்ன பாருங்கள், 2 × 22, 2 × 22 44, 2 × 20 40. ஸோ இப்போ 44 × 40 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1760 வந்துடும். ஸோ 1760. ஸோ இங்கே யூனிட் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஏன் ஸ்கொயர் போட்டிருக்கோம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு, சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன் போட்டிருக்கோம்னா இங்கே சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியான்றதுனால இங்கே ஸ்கொயர் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம டிஎஸ்ஏ ஃபைன் பண்ணணும். டிஎஸ்ஏ என்னது, டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr × h+r. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × பைக்கு பதிலாக 22/7, இன்டூ ஆருக்கு பதிலாக 14, இன்டூ ஹெச்சுக்கு பதிலாக 20 ப்ளஸ் ஆருக்கு பதிலாக 14. எப்பயுமே நம்ம ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ 20 + 14 என்ன ஆகிடும், 34 வந்துடும். இப்போ நம்ம 7 14 நம்ம கேன்சல் பண்ண முடியும். 7 1s ஆர் 7 2s ஆர் 14. ஸோ கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல் ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். 2 × 22 44 அண்ட் 2 × 34 ஆகிடும் 68 ஆகிடும். ஸோ 68 ஆனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 44 × 68 பண்ணும்போது 2992. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுக்கும் ஸ்கொயர் தான் வரும், ஏன்னா இதுவும் ஏரியா. ஸோ இதான் இப்படி தான் நம்ம சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.2. The curved surface area of right circular cylinder of height 14 cm is 88 cm square. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 cm ஹைட் இருக்க ஒரு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 88 cm ஸ்கொயர். ஸோ ஃபைண்ட் என்ன பண்ணணும்னா டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர். கிவனில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 14 cm அண்ட் சிஎஸ்ஏ என்ன கொடுத்துருக்காங்க 88 cm ஸ்கொயர். ஸோ ஹைட் இங்கே வந்து 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. டு ஃபைண்ட் என்ன, டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர். டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் என்ன பண்ணணும், சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் நம்ம கிவன்னால சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்னது, ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருப்போம், 2πRH. ஸோ ஈக்குவல் டு 88. இதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 × பைக்கு பதிலாக என்ன பண்ணணும் 22/7, ஆருக்கு பதிலாக எதுவுமே இல்லை, ஆர் அப்படியே தான் இருக்கும், இன்டூ ஹெச்சுக்கு பதிலாக 14 ஈக்குவல் டு 88. ஸோ இப்போ 7 வந்து கேன்சல் பண்ண போகிறோம். 7 1s ஆர் 7 2s ஆர் 14. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், நம்பர்ஸ். 2 × 22 44 வந்துடும். ஸோ 44 × 2 பண்ணும்போது நம்மளுக்கு 88. 88 × ஆர் ஈக்குவல் டு 88. 88 மல்டிபிளில் இருக்குது, அங்கே போகும்போது என்ன ஆகிடும், டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடில் இருக்கிறதுனால ரெண்டுமே என்ன ஆகிடும், மேலே இருக்க கீழே இருக்கிற ரெண்டுமே கேன்சல் ஆகி ஆன்சர் என்னென்னு வரும், ஆர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிக்க சொன்னது என்னது, டயாமீட்டர் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டயாமீட்டர் வச்சு, ரேடியஸ் வச்சு எப்படி டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டா சென்டர்லேருந்து இந்த எண்டு டச் பண்ணிச்சுன்னா அது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இந்த எண்டு டச் பண்ணால் அதுவும் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எண்ணிலிருந்து சென்டர் வழியாக போய் அந்த எண்டு டச் பண்ணுறது பேர் தான் என்னது, டயாமீட்டர். ஸோ அப்போ ஒரு டயாமீட்டர் வேணும்னா நம்மளுக்கு 2 ரேடியஸை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 2r. ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஆரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டயாமீட்டர் ஈக்குவல் டு 2r. ஸோ 2 × 1
diameter is equal to 2 ones are 2 centimeter. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.3. A garden roller whose length is 3 meter long. ஸோ ஒரு கார்டன் ரோல் பண்ணுற ரோலர் இருக்குது. ஸோ அதாவது கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ கிரிக்கெட்டில் ஒரு பிச்சை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு ஒரு ரோலர் வச்சு ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கார்டனை ரோலர் வச்சு ஃப்ளாட் பண்ணுறாங்க. ஸோ கார்டன் ரோலர் அதோட லென்த் எவ்வளோவா 3 மீட்டர் லாங். ஸோ இப்போ அது ஃப்ளாட்டாக வச்சுருக்கிறதுனால அதோட ரோலர் லென்த் எவ்வளோ சொல்கிறாங்க 3 மீட்டர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போது அந்த ரோலரை என்ன ஆகிடும், அது ஹைட்டுன்னு சொல்லலாமா. ஸோ லென்த் வந்து ஹைட்டுக்கு கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 2.8 மீட்டர். ஸோ அப்போ டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர்னா இது ஃபுல்லாக. ஸோ டயாமீட்டர் வந்து 2.8 மீட்டர். ஸோ டயாமீட்டர் 2.8 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இஸ் ரோல்டு டு லெவல் அ கார்டன். அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ரோலரை வச்சு கார்டனை லெவல் பண்ணுறாங்க. ஸோ ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 8 ரெவல்யூஷன். 8 ரெவல்யூஷனில் அது 8 வாத்தி அந்த ரோலர் வச்சு சுற்றும் போது ஸோ எவ்வளோ ஏரியா கவர் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் வந்து லென்த் 3 மீட்டர் லாங். 3 மீட்டர் லாங்னா ஹைட் ஈக்குவல் டு 3 மீட்டர். அதே மாதிரி டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.8 மீட்டர். ஸோ வேறு எதுவும் கிவனும் இல்லை நம்மளுக்கு. ஸோ ஃபைண்ட் என்னது, ஏரியா கவர்டு இன் 8 ரெவல்யூஷன். ஸோ 8 ரெவல்யூஷனில் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன். ஸோ 8 ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ரோலர் இருக்குது. ரோலர் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த டேரெக்ஷனில் நான் சுற்ற போகிறேன். இப்போ ரோலரை ஸோ இந்த டேரெக்ஷனில் சுற்ற போகிறேன். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நம்பர் 619 இருக்குது. இப்போ இந்த டேரெக்ஷனில் சுற்றும் போது இங்கே இந்த டேரெக்ஷனில் சுற்றி இப்போ இங்கே திருப்பி 6199 நம்பர் இந்த இடத்துல வந்தால் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த ரீஜன் இருக்குல்ல, ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாகவே என்ன ஆகுது, ஒரு வாட்டி தரையில் பட்டால் மட்டும்தான் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த 9 நம்பர் அதே இடத்துல வந்து நிற்கும். அப்போ ஒரு ரெவல்யூஷன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், 1 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கவர்டு இன் 1 ரெவல்யூஷன் equal to CSA of cylinder. சிலிண்டரில் இந்த வளைஞ்சிருக்க சர்ஃபேஸ் ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அது CSA. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாக கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் கூட ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த மூணுமே சேர்ந்து 1, இந்த 2, இந்த 3, இந்த மூணுமே சேர்ந்து TSA சொல்லுவோம். ஸோ இந்த 3 சர்ஃபேஸும் சேர்த்து வர்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வெறும் இந்த கர்வ்டு வளைஞ்சிருக்க சர்ஃபேஸ் மட்டும் வர்றது வந்து CSAன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வளைஞ்சிருக்க சர்ஃபேஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரோல் பண்ணும்போது நான் தரையில் படும். ஸோ தரையில் படும்போது ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக ஒரு வாட்டி தரையில் படணும். ஸோ அப்போ ஏரியா டு பி கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு CSA ஆஃப் சிலிண்டர். நமக்கு CSA ஆஃப் சிலிண்டர் என்ன தெரியும், CSA ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 2πRH. ஸோ 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக ஸோ நம்மளுக்கு டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே ரேடியஸ் வந்து கொடுக்கல. ஸோ டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்போம், டயாமீட்டரில் பாதி தான் என்னது ரேடியஸ். ஸோ R is equal to D/2. அப்போ 2.8 divided by 2 கேன்சல் பண்ணால் 2 1s are 2 பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 4s are 8. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 1.4 சென்டி. ஸோ சென்டிமீட்டர் கிடையாது, இங்கே மீட்டர் தான் கொடுத்துருக்கிறதுனால இங்கே மீட்டர் தான் வரும். R is equal to 1.4 மீட்டர். ஸோ இங்கே ஆருக்கு பதிலாக 1.4 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சுக்கு பதிலாக 3. இப்போ கேன்சல் பண்ண முடியுமா நம்மளால? ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே எதனா 7 டேபிள் வர நம்பர் இருக்கா, இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1.4 இருக்குது. அதை நம்ம பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் 14 எடுத்துக்கலாம். ஸோ 7 1s are 7 2s are. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி இருந்ததுனால ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம் இங்கே. ஸோ அப்போ ஆகிடும் 0.2. இப்போ 2 × 22 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 44. இப்போ இங்கே பாருங்கள் 0.2 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், 0.2 ×
3 மல்டிப்ளை பண்ணால் 6 0.6. ஸோ இப்போ நம்ம 0.6 இன்ட்டு 44 கண்டுபிடிக்கணும். ஸோ 44 இன்ட்டு 0.6, 6 4s are 24, பேலன்ஸ் 2, மறுபடியும் 6 4s are 24, 24 + 2 26 இன்ட்டு 0வால் மல்டிப்ளை பண்ணால் 2 வாட்டியும் 0 தான் வரப்போகுது. ஸோ 4 6 2, ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுங்க. ஆன்சர் என்ன வரப்போகுது 26.4. ஸோ ஏரியா கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன் எவ்வளோ 26.4. ஸோ அப்போ நம்ம எத்தனை ரெவல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன். அப்போது ஒரு ரெவல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் 8 ரெவல்யூஷனுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன் ஈக்குவல் டு ஒரு ரெவல்யூஷனுக்கு 26.4. ஸோ அப்போ 8 இன்ட்டு 26.4. அப்போ 26.4 எதால் மல்டிப்ளை பண்ணும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 26.4 இன்ட்டு 8, 8 4s are 32, பேலன்ஸ் 3, 6 8s are 48, 48 3. ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 51, பேலன்ஸ் 5, 8 2s are 16, 16 + 5 21. ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கிறதால ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா ஆன்சர் வந்து 211.2. ஸோ இங்கே நம்ம வந்து ஏரியா கவர் ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கிறதுல இங்கே என்ன வரும் மீட்டர் இருக்கிறதுல மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி தான் இங்கே மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன் என்னது 211.2 மீட்டர் ஸ்கொயர்.